அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரை கிலோவில் வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நிறையா பிரியாணி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இப்போ அரை கிலோ மட்டன் எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கல் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 3 விசிலேருந்து 4 விசில் வரையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு, பிரியாணி பாத்திரம் வச்சுட்டேன். வச்சு 50 கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு தாளிப்புக்கான ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 200 கிராம் அளவு வரும். 3 தக்காளி பழம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா டம்ளரில் 2 டம்ளர் அளவு அரிசி, அரை கிலோ அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்து அளவு பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கழுவி ஊற வச்சிடணும். நம்ம பிரியாணி அரிசி போடையில் 20 நிமிஷங்க ஊறி இருக்கணும் அரிசி. இப்போ நல்லா பொன்னிறமாக வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ மட்டன் நல்லா விசில் வச்சு தனியாக தண்ணி எடுத்து வச்சுக்கணும். மட்டனை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ நல்லா கலர் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தோன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அரை ஸ்பூன் பட்டை கிராம் பவுடர், இது நல்லா கலந்து விட்டுக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தனால இதில் 3/4 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு கைப்பிடி புதினா, நல்ல புதினா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து பிரியாணிக்கு நல்ல வாசனையாக இருக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 3 பழம். மல்லி இலை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அரை ஸ்பூன் வந்து தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லாவும் வதங்கட்டும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ அதோட இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ தயிர் ஒரு 50 கிராம் கொஞ்சம் கம்மியான அளவில் தயிர் சேர்த்துருக்கோம். இதே நல்லா சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த உப்பு தயிர் மசாலாவோடு செட் ஆகணும், நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து இதுக்கு தண்ணி நம்ம அளவு எடுத்துக்கணும். ஒரு கோப்பையில் அரிசி நம்ம 1 கப்பு எடுத்தோம். நம்ம இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். மட்டன் அந்த தண்ணி 1 கப்பும், இப்போ நார்மலான தண்ணி 1 கப்பு, 2 கப்பு சேர்த்து இப்போ மூடி போட்டு வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மட்டன்லாம் போட்டனால தேவைப்பட்டால் மட்டும் நம்ம உப்பு பார்த்து சரி பார்த்து போட்டுக்கோங்க. மட்டன் பிரியாணிலாம் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ இந்த இது வந்து சிம்பிளாக கொஞ்சமாக நம்ம தம் பிரியாணி செய்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி கம்மியான அளவில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு அரை லெமன் எடுத்து நம்ம அரிசி சேர்த்தோன்னா புளிஞ்சு விட்டுக்கோங்க. பிரியாணி வந்து இந்த ஒரு தம் போகிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி இலையும் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெயிட் வச்சிடணும். 20 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் வைக்கணுங்க. 20 நிமிஷம் வெயிட் வைக்கல, 5 நிமிஷம் வந்து அடுப்பு எரியணும். வேறு தோசைகளெல்லாம் நம்ம வந்து தம் போட போகிறதில்ல. இப்போ வெயிட் வைக்க இந்த மாதிரி தோசைகள் இல்லாமல் நார்மலாக வந்து வெயிட் வச்சு தான் நம்ம தம் போட போகிறோம். 5 நிமிஷம் சொன்னால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வெயிட் வச்சிடணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் தயிர், கேரட், மாதுளை சேர்த்து நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் எங்கள் வீடியோலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி சூப்பராக வந்துருச்சுங்க. ஒரு சோறு கூட அடிப்பிடிக்கல பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. 20 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஓப்பன் பண்ணணும்னா அது கம்மியான டயத்தில் நமக்கு தட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா சோறு வந்து ரெடி ஆகாது. இப்போ பாருங்கள் மட்டன் அவ்வளோ சூப்பராக வெந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா